பிறவியிலேயே சாகசத்தை செய்ய விரும்பக்கூடிய இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு? இந்த ஆடி மாதத்தின் கிரக நிலைகள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களும் தாக்கங்களும் என்ன? இது பற்றின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிறவியிலேயே சாகசத்தை விரும்பக்கூடியவங்களாகவும் பொழுதுபோக்கிற்காகவே நிறைய சாகசத்தை செய்யக்கூடியவங்களாகவும் இந்த மிதுனராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களோட சாகசத்தை காட்டிடுவீங்க. உங்களோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியுமே அளவுக்கு அதிகமாக ரசித்து வாழக்கூடியவங்களா நீங்கள் இருப்பீங்க. மிதுனராசி அன்பர்கள் உதவி அப்படின்னு கேட்டால் தயங்காமல் செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க. உங்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு, கிரக நிலைகளால் என்ன மாதிரியான தாக்கங்கள் எல்லாம் வரும் அப்படின்னு பார்க்கலாம். எல்லோருக்கும் எல்லா விதத்துலையுமே நன்மைகளை செய்யக்கூடிய மிதுனராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானை புதன்கிழமையில் வழிபட்டால் நன்மைகளை நீங்கள் பெற முடியும். நவகிரகத்தில் இருக்கும் புதன் பகவானுக்கு புதன்கிழமையில் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு உங்களோட பிரார்த்தனையை சொல்லிட்டு வேண்டிட்டு வாங்க. கூடிய விரைவில் அது நடக்கும். இந்த ஒரு விஷயம் உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தையும் கொடுக்கும். உங்களுக்கு புதன் பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓம்கம் புதனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறைக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. புதனின் அருளால், உங்கள் ராசி அதிபதியின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்க நாங்கள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். உங்களோட ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் எளிய முறையில் தீர்வு பெறணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் உங்களோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை எளிதில் தீர்த்துக்கொள்ள முடியும். தொடர்ந்து நாம் இந்த மாதம் ஏற்பட்டிருக்கும் கிரக நிலைகள் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் கிரகநிலை அப்படிங்கிறது உங்களுடைய ராசியில் குருவும், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியனும் புதனும், தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாயும் கேதுவும், பாக்கியஸ்தானத்தில் சனியும் ராகுவும், தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரனும், லாபஸ்தானத்தில் செவ்வாயும், அயன சைன போகஸ்தானத்தில் சுக்கிரனும் இருக்கக்கூடிய அமைப்புகளில் இந்த மாதம் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த கிரகநிலை மாற்றம் அப்படிங்கிறது 17ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் அயன சைன போகஸ்தானத்திலேருந்து உங்களோட ராசிக்கு மாற போகிறாரு. 26ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிர பகவான் அயன சைன போகஸ்தானத்திலேருந்து உங்களோட ராசிக்கு வர போகிறாரு. 29ஆம் தேதி செவ்வாய் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திலேருந்து சுகஸ்தானத்துக்கு மாற்றம் அடைய போகிறாரு. 3ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் ராசியிலிருந்து தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாற்றம் அடைஞ்சு போக போகிறாங்க. இந்த கிரக நிலைகளும் இந்த கிரகநிலை மாற்றங்களாலும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தா, கிடைக்கிற வாய்ப்பை ஒன்று கூட தவற விடாமல் அதை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய திறமை கொண்டவங்க தான் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள். எந்த ஒரு விஷயத்துலையுமே சிறப்பாக செயலாற்றி நன்மைகளை பெறணும் அப்படின்னு உங்களோட ஒவ்வொரு செயலுமே இருக்கும். இந்த மாதம் உங்களுக்கு திடீர் பயணங்கள் வரும். நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையுமே மன திருப்தியோடு செஞ்சீங்கன்னா நன்மைகளை பெற முடியும். உங்களுக்கு இருக்கக்கூடிய புத்தி சாதுரியத்தின் மூலம் இந்த மாதம் நிறைய காரிய வெற்றிகளை அடைய போகிறீங்க. சொல்லப்போனால் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதன் மூலம் மற்றவங்க கிட்ட உங்கள் மீது நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை, பாராட்டு இது எல்லாமே அதிகரித்து காணப்படும். ஆனாலும் சின்ன சின்ன மனக்கவலை ஏதாவது மனசை போட்டு வாட்டலாம். உடல் சோர்வு வரலாம் அதிக வேலையின் காரணமாக. ஆன்மீகத்தில் நாட்டமும் மன தைரியமும் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். தொழில் வியாபாரம் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். நீங்கள் புதிய திட்டங்களை வழிவகுத்து நன்மைகளை பெறக்கூடிய அமைப்பு இந்த மாதம் கொடுத்துருக்கு. புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை வரும். வர வாய்ப்பு எல்லாமே சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நன்மைகளை நீங்கள் எல்லா விதத்துலையுமே அடைய முடியும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க கூட உற்சாகமாக செயல்பட்டு உங்களோட வேலையை உடனுக்குடன் செஞ்சு முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. புதிய பதவிகளினா நல்ல பொறுப்புகளுமே உங்களோட சிறப்பான செயல்களுக்கு கிடைக்கும். இந்த மாதம் நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக ஏற்படும். அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தையுமே நீங்கள் இந்த மாதம் பெற முடியும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். சண்டை சச்சரவுகள் நீங்கும். குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளுமே தீரும். குடும்பத்தோடு விருந்து மற்றும் கேளிக்கை நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளும் சூழ்நிலை உங்களுக்கு இந்த மாதம் வரும். குழந்தைகளுமே உற்சாகமாக செயல்படுவாங்க. உங்களோட சொல்படி அவங்க கேட்டு நடப்பாங்க. அது உங்களோட மனதிற்கு ஒரு ஆறுதலையே கொடுக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்களுமே மன திருப்தியோடு உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களுமே செய்யுங்க. அதற்கு சாதகமான வாய்ப்புகளும் பலன்களும் உண்டாகும். திடீர் பயணம் செல்ல நேரிடும், முன்னெச்சரிக்கையாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் நீங்கள் உங்களோட மனதிற்கு பிடிச்சவங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். பெரியவங்களின் சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் கூட இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் ரொம்பவும் எச்சரிக்கையாக பழகணும். எச்சரிக்கையாக பழகிறது நல்லது. உங்களுடைய ரகசியங்களை மட்டும் எப்பொழுதும் யாருக்கிட்டையும் சொல்லவே சொல்லாதீங்க. உங்களோட ரகசியத்தை கையாளுறதுல கவனமாக இருக்கணும்.
அதீத கவனத்தோடு செயல்பட்டால் உங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் பல வெற்றிகள் உங்களை தேடி வரும். கலைத்துறையில் உள்ளவங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிகவும் ஒரு நன்மை பிறக்கும் மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நீங்கள் இவ்வளவு நாளாக எதிர்பார்த்து காத்திருந்த வாய்ப்புகள் ஒவ்வொன்றா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து சேரும். சிலருக்கெல்லாம் ரொம்ப நாளாக இருந்த ஆசைகளுமே இந்த மாதம் நிறைவேறும் வாய்ப்பு உண்டாகும். லட்சியங்கள் கைகூடும், மனதிற்கு நெகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கும். எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் செயல்பட்டால் நன்மைகளை பெற முடியும். எடுத்துமோ கௌத்தமோன்னு சொல்லிட்டு எந்த ஒரு வேலையும் செய்யாதீங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புதுசாக ஏதாவது ஆர்டர் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை எடுக்க முன்னாடி கொஞ்சம் கவனமாக இருங்க. எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு பண்ணுங்கள். நீங்கள் சிறப்பாக செயலாற்றக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலையுமே லாபம் அதிகரிக்கும் காலம் இது. கவனமாக செஞ்சால் நன்மைகளை எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் பெற முடியும். உங்களுடைய கடின உழைப்புக்கு அதற்கு தகுந்த வெற்றி உங்களை தேடி கட்டாயம் வரும். சின்ன சின்ன சிக்கல்கள் அவ்வப்போது வரும், அதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க. கவனத்தோடு செயல்பட்டால் வர சின்ன சின்ன சிக்கலையுமே நீங்கள் தவிர்க்கலாம். விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் செலவுகள் வரும், உழைப்பிற்கேற்ற ஊதியம் கொஞ்சம் குறைவாக கிடைக்கலாம். மன தைரியத்தால் வெற்றிகளை காணக்கூடிய காலமாக விவசாயிகளுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பாடத்திட்டங்களை கவனமாக படிச்சிங்கன்னா நல்ல ஒரு கூடுதல் மதிப்பெண்ணை பெற முடியும். பொறுப்புகள் கொஞ்சம் அதிகரித்து தான் இருக்கும். உற்சாகமாக எந்த ஒரு விஷயத்தையும் கற்றுக்கோங்க. ஆர்வமாக இருப்பீங்க. விளையாட்டு கேளிக்கைகளில் பங்கு கொள்ளும் பொழுது வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது. பெற்றோர் மற்றும் ஆசிரியரின் உதவி உங்களுக்கு பக்கபலமாக எல்லா விஷயத்திலுமே இருக்கும். படிப்பில் கவனம் செலுத்தினா நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்ட கிழமைகள் அப்படின்னு பார்த்தா வளர்பிறையில் வரக்கூடிய திங்களும் புதனும், தேய்பிறையில் வரக்கூடிய திங்கன் புதன் வியாழன், இது அதிர்ஷ்ட கிழமைகளாக அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை பரிகாரமாக செய்யுங்க, நல்லது நடக்கும். புதன்கிழமை தோறும் நரசிம்மருக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் கடன் பிரச்சனை குறையும், வீண் அலைச்சல் வீண் பயம் குறையும், நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து சந்தோஷம் அதிகரிக்க புதன்கிழமையில் நரசிம்மருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா நன்மைகளை பெற முடியும். நீங்கள் சந்திராஷ்ட தினமங்கள் உங்களுக்கு 8, 9 இந்த தினத்தில் வரதுனால அன்றைய தினம் மட்டும் மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் எல்லா விஷயத்திலுமே நீங்கள் செயல்படணும். அதிர்ஷ்ட தினங்கள் அப்படின்னு பார்த்தா 1 மற்றும் 2 இந்த 2 தினங்களுமே அதிர்ஷ்ட தினங்களாக இருக்குது. அன்றைய தினம் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுமே நல்லதாக இருக்கும். இந்த ஆடி மாதத்தின் கிரக நிலைகளால் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம். இந்த ஆடி மாதம் என்ன மாதிரியான சிறப்பான தினம் இருக்குது, அந்த தினத்தில் என்ன செஞ்சால் நீங்கள் நன்மைகள் எல்லாம் பெற முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆடி மாதம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபட்டிங்கன்னா உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும், வீட்டில் செல்வ நிலை அதிகரிக்கும். ஆடி மாதம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் அம்மன் கோவிலில் எலுமிச்சை பழ தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சிங்கன்னா உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய குழப்பமான சூழ்நிலை தீரும், மகிழ்ச்சி அதிகரிக்கும். ஆடி மாதம் அம்மன் கோவிலில் ரொம்பவுமே எல்லா அம்மன் கோவிலுமே ரொம்ப விசேஷமாக திருவிழா பூஜை எல்லாம் நடக்கும். நீங்கள் அம்மன் கோவிலில் கூழ் ஊற்றி வழிபாடு செஞ்சால் உங்களோட குறைகள் அனைத்தும் தீரும். அம்மனை வழிபாடு செய்யும் பொழுது மறக்காமல் லலிதா சகஸ்ர நாமம் சொல்லி வழிபாடு செஞ்சால் நன்மைகளை நீங்கள் பெற முடியும். ஆடி மாதம் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் காமாட்சி அம்மனை வழிபட்டால் திருமண தடைகள் விலகி சுபிட்சம் உண்டாகும். ஆடி மாதம் முழுவதுமே மீனாட்சி தாயை வழிபட்டிங்கன்னா குடும்பத்தில் அமைதியான சூழல் உருவாகும். முத்து மாரியம்மனை ஆடி மாதம் மனமுருக வழிபாடு செஞ்சால் திருஷ்டிகள் விலகும். சுக்லா துவாதசியில் மகாவிஷ்ணுவை இந்த ஆடி மாதம் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா, அதுவும் விரதமிருந்து வழிபாடு செஞ்சீங்கன்னா செல்வ நிலை அதிகரித்து காணப்படும். ஆடி மாதம் சுக்லாபட்ச ஏகாதசி தினத்தன்றைக்கு அன்னதானம் செஞ்சால் சகல சௌபாக்கியங்களுமே உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதம் வரக்கூடிய சுக்லாபட்ச திரியோதசியில் பார்வதி தாயாரை நினச்சி விரதம் இருந்து வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய குறை அனைத்தும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு செல்வ நிலை வரும். ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு தினங்களுமே சிறப்பு வாய்ந்த தினங்களாக இருக்குது. அதனால தான் மற்ற மாதத்தை விடவே இந்த ஆடி மாதம் ரொம்பவுமே சிறப்பானதாக பார்க்கப்படுது. இப்படிப்பட்ட ஆடி மாதத்தில் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான கிரக நிலைகள் இருக்குது, அதன் மூலம் வரக்கூடிய பயன்கள் தாக்கங்கள் என்ன அப்படின்னு தான் இந்த பதிவில் நாம் இப்போ பார்த்தோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் யாராச்சும் மிதுன ராசியாக இருந்தாங்களா அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள்.
நம்மளோட சேனலில் எல்லா ராசிக்காரங்களுக்குமே இந்த ஆடி மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கோம். உங்களோட வீட்டில் இருக்கவங்க என்ன ராசி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கும் அந்த பதிவு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு